ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு ஒன் பார்ட் குக்கிங் சீரீஸில் வந்து டே 3 இன்னைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். மெயின் கீ இன்கிரீடியன்ட் இன்னைக்கு. ஸோ பீஸ் பன்னீர் புலாவ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு வெரி வெரி சிம்பிளான ஒரு ஆனியன் கிரேவி பண்ண போகிறேன். இது வந்து வெறும் வெறும் ஆனியன் மட்டும்தான் அதுல இருக்கும், வேற எந்த காய்கறிகளும் இதுல இருக்காது. வெரி சிம்பிள் ரெசிபி அது. ஆக்சுவலா சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம். ஈவன் நீங்க புலாவுக்கு வந்து குக்கும்பர் ரைத்தா கூட பண்ணிக்கலாம். நான் அந்த புலாவுல வந்து எதுக்கு பதிலா ஆனியன் அண்ட் கார்லிக் இல்லாம என்ன பண்ணிக்கலாம்ன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். தயவு செய்து வீடியோவை எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லு பார்த்தேன்னா நடுவுல சொல்ற சில விஷயங்கள் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா இருக்கும். பிகாஸ் அகைன் அதே கமெண்ட் வராம இருக்கும் எனக்கு. ரெண்டாவது வந்து சில இன்கிரீடியன்ஸ் பெரியோ இல்ல மெயினா சில விஷயங்களை வந்து ப்ரொனவுன்சியேஷன்ல ஏதாவது கொஞ்சம் தப்புகள் இருக்கலாம். சி ஃபார் எக்ஸாம்பிள், நான் யூஎஸ்ல இருக்கும் போது ஹூமுஸ் தான் அதை சொல்லுவா. இங்க எல்லாரும் ஹம்மஸ்ன்றா. ஹூமுஸ் கரெக்டா ஹம்மஸ் ரைட்டான்லாம் எனக்கு தெரியாது. நான் சில விஷயங்கள் அமெரிக்கால இருக்கும்போது கேட்டு பழகினதை வச்சு சில விஷயங்களை நான் சொல்றேன். there may be a pronunciation difference இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷனும் பிரிட்டிஷ்காரனோட ப்ரொனன்சியேஷனுமே வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் பார்த்தேன் அப்படின்னாக்கா. ரெண்டாவது, நான் குக்கரி ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. நான் நார்மலா எல்லார மாதிரியும் உள்ள ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எங்க ஆத்துல தலிகை பண்ற எல்லா விஷயத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா நீங்க கூட பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான். ஏன்னா நான் பண்றதெல்லாம் என் பொண்ணுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாளைக்கு அப்படின்ற ஒரு ஐடியால இந்த வீடியோவை போட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்னன்றதை கிடுகிடுன்னு வாங்க நம்ம குக் பண்ண போலாம். உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ தட் சஜஷன்ல போகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா, ஒன் பார்ட் குக்கிங் சீரீஸில் எபிசோட் நம்பர் 3. இன்னைக்கு உண்டான மெனு பார்த்தேன்னாக்கா பீஸ் பன்னீர் புலாவ். இது என்னோட விதத்தில் நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் இப்போ இந்த குக்கிங் சீரீஸில் பண்ணுறதுல நான் எடுத்துட்டு இருக்கிறது சோஃபார் எல்லாமே வந்து ஆற்றுல பண்ணுற ரெகுலர் குக்கிங் அரிசி தான். எங்கள் ஆற்றுல நாங்கள் வந்து சோனா மசூரி ஸ்டீம் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து முக்கால் அழகு எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் தள்ளி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, பூண்டு, இஞ்சி, முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, கசகசா. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். பூண்டும் வெங்காயமும் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இதே டிஷ் பண்ணலாம். வெங்காயத்துக்கு பதிலாக கேப்சிகம் எடுத்துக்கோங்கோ. பூண்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்கோ. ஸோ நீங்களும் இதே புலாவை வித்தவுட் ஆனியன் கார்லிக் அழகாக ரசித்து சாப்பிட்ற அளவுக்கு நன்னாவே பண்ணலாம். தயவுசெய்து நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தாப்பில் எடுத்து வச்சுட்டுருக்கிறதுன்னு பார்த்தாக்கா, பன்னீர் வந்து 200 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பீன்ஸ் கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். பட்டாணி எடுத்துட்டுருக்கேன். வெங்காயம் 2, இந்த சைஸில் 2 வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். அரைக்கரைச்ச கொத்தமல்லி தழை போட போகிறது கிடையாது, கார்னிஷிங்க்கு தான். அதே போல் கசூத்தி மேத்தி எடுத்துட்டுருக்கேன். லெமன் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா சாமான்கள், நெய், உப்பு, இதெல்லாம் தான். ஸோ இதை வச்சு இன்றைக்கி நம்ம பீஸ் பன்னீர் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஒன் பார்ட் குக்கிங் சீரீஸில் நம்ம இப்போ குக்கரை எடுத்துட்டாச்சு. இது நெய் குத்தி பண்ணி எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் வேண்டான்றவா எண்ணெய் குத்திக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1/2 டீஸ்பூன் நெய்யாவது ஒருத்தர் சாப்பிடணும். அப்போ தான் குட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும். நெய் கெடுதல் இல்லை. ஈவன் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் பீப்புளுக்கு கூட நெய் சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது. அதுக்கு நான் தான் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். நெய் மெல்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த மசாலா சாமான்கள் என்னென்ன போட போகிறேன்னு பார்க்கலாமா? இப்போ நெய் நல்லா சுட ஆரம்பிச்சுடுத்து. இதில் ஜஸ்ட்டு 2 பட்டை போட்டுருக்கேன். எப்பயுமே சுருள் பட்டை அது வந்து ரொம்ப நல்லதும் கூட. குவாலிட்டி வந்து ஜென்ரலாக அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 பீஸ் லவங்கம் போட்டிருக்கேன். 2 ஏலக்காய்,
இது ஜாதிபத்ரி, ஸ்டார் அனீஸ், அவ்வளோதான். வேறு எதுவுமே வேண்டாம் இதுக்கு. இது கொஞ்சம் லேசாக வாசனை வரட்டும். அது வறுக்கிற வேலைக்கு நம்ம இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நான் சொன்ன மாதிரி கொத்தமல்லி தழையை போட்டு அரைக்க போகிறது கிடையாது. இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சி விழுதாக எடுத்துன்னு வரேன். ஜலங்குத்தி தான் அரைச்சின்னு இருக்கேன். ஏன்னா இதில் வந்து கசகசாலாம் ஆட் பண்ணதுனால நல்லா மையணும். ஈவன் நீங்கள் வந்து கசகசாவை வெந்நீரில் ஊற வச்சு அரைச்சா கூட மையறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து லேசாக வாசனை வர ஆரம்பிச்சிடுத்து. நான் இப்போ அரைச்சி வச்ச இந்த விழுதை இதோடு ஆட் பண்ணி விடுறேன். ஸோ அது கொஞ்சம் லேசாக வற்றினாலே இஞ்சி பூண்டோட வந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்குள்ளே நான் வந்து அரிசியை அலம்பி இப்போ இதால் முக்காலுக்கு எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னாக்கா 2.5 மடங்கு தண்ணி, தட் இஸ் ஒரு 2-2.25 டம்ளர் தண்ணி வச்சு இதை நான் அலம்பி எடுத்துன்னு வந்துடுறேன். அரிசியை அலம்பி கரெக்டான மெஷர்மெண்ட் ஜலத்தோடு எடுத்துன்ட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் நெய்யெல்லாம் வந்து சைடில் வர ஆரம்பிச்சுடுத்து. முந்திரி பருப்போட பேஸ்ட்டு தான் அது அப்படி வருது. அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி வெங்காயம் சாப்பிடாதவா இந்த இடத்துல கேப்சிகம் போட்டுக்கோங்க. சில விஷயங்கள் ரிப்பீட்டடாக சொல்கிறேனே நினச்சிக்காதீங்க. நிறையா பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்குறா. ஸோ அந்த ஸ்கிப் பண்ணுறச்சு சில விஷயங்கள் போயிடுறது நான் சொல்கிறத. அதுக்கப்புறமா கீழே கமெண்ட்ஸில் கேட்குறச்ச நான் எவ்வளோ தூரம் சொல்கிறது, நீங்கள் வீடியோவை பார்க்கலையான்லாம் கேட்க முடியாது என்னால். ஸோ அதனால தான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் ரிப்பீட்டேஷன் போடுறேன். எனக்கு புரியறது. சில பேர் வந்து கம்ப்ளீட்டாகவே வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டா. இப்போ பட்டாணி, அதுக்கப்புறமா பீன்ஸ், இது 3 கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்குண்டான உப்பை ஆட் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும். ஏன்னா நான் இதில் நீங்கள் பார்த்தேன்னாக்கா இந்த காரப்பொடி, மஞ்சப்பொடி, தனியா பொடி அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப 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 ஒரு மாதிரி மைல்டு புலாவாக தான் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்பாவுக்கு தனியாக சாதம் வச்சு கொஞ்சம் தயிர் சாதம் தான் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி இதை கொடுக்கல. காலையிலேருந்து எங்கள் அப்பாவுக்கு நார்மலாக தான் மோஷன் போயின்னு இருக்கு. ஆனால் இந்த வருஷம் எனக்கு டயரியா தான் ஆறுதுன்னு சொல்லி மாத்திரையை கேட்டு சாப்பிட்டுட்டா. இப்போ என்ன ஆக போகிறது, இன்னும் 2 நாளைக்கு டாய்லெட் போகாமல் என் தலையை போட்டு குடைய போகிறான். எனக்கு டாய்லெட் வரலன்னு. இப்படி வந்தாலும் கஷ்டமாக இருக்குது, அப்படி வந்தாலும் கஷ்டமாக இருக்குது. காத்தால ஒரு 10 மணி வரைக்கும் இந்த டாய்லெட் கதையிலேயே என் பொழுது போயிடுறது. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடலாம். காரணம் என்னென்னா அது கொஞ்சம் வதங்கினா ஜூஸ் இறங்கும். அடுத்தாப்பில் பன்னீருமே ஆட் பண்ணிடுறேன். பன்னீரை ஃப்ரை பண்ணியெல்லாம் போடாதீங்கோ, இதுக்கு அவசியமே இல்லை. நம்ம இம்மீடியட்டாக கன்சியூம் பண்ணி உடனே சாப்பிட போகிறோம் அப்படின்னாக்கா அதை பொரித்து வெந்நீரில் போட்டு அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஜவ்வு மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் நேராகவே குக் பண்ணலாம். ரொம்ப நேரம் இப்போ நீங்கள் யாரையாவது கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கேன் சாப்பிட்றச்ச அன்றைக்கி ஸ்பெஷல் ஐட்டம் பன்னீர் பண்ண போகிறேன், டைம் ஆகும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா மட்டும் அந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. செஞ்சுட்டு இறக்கின கையோடு சாப்பிட போகிறோன்னு வச்ச அந்த பன்னீரை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா தான் நல்லதும் கூட, டேஸ்டியும் கூட. இப்போ நான் அரிசியை அலம்பி 1க்கு 2.5 தண்ணி அப்படின்னு வச்சுருக்கேன். அதை எடுத்துன்ட்டேன். அதை இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி ரைஸில் நான் குக் பண்ணலை. என்னோடய ஸ்டீம் ரைஸ் சோனா மசூரி ரைஸில் தான் நான் பண்ணுறேன். நேற்றுக்கு யாரோ கேட்டிருந்தா அரிசி ரவாக்கு பதிலாக ஹோல் ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. நாம் வந்து இந்த 2 நாள், இன்றைக்கி 3வது நாள் இல்லையா, எல்லா நாளுமே நார்மல் ஆற்றுல டெய்லி குக் பண்ணுற அரிசி யூஸ் பண்ணியிருக்கனால நான் எந்த ரவா அரிசி அந்த மாதிரி உடச்சதெல்லாம் பண்ணல. நான் அப்படி எதாவது பண்ணியிருந்தால் உங்களுக்கு
ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ கசூத்தி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்ற ஒரு நல்ல வாசனை கிடைக்கும் நமக்கு. நான் இதில் தக்காளியெல்லாம் ஆட் பண்ணல இல்லையா, ஸோ அதனால் 1 டீஸ்பூன், யூஸ்வல் புலாவுக்கு வந்து தக்காளியெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் வந்து ஒரு மூடி லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் அப்பாவுக்கு கொடுக்கல சாப்பாடுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் நான் லெமன் ஆட் பண்ணுறேன். அதர்வைஸ் நான் லெமன் ஆட் பண்ண மாட்டேன். நான் இன்றைக்கி எனக்கும் எங்கள் ஆத்துக்காருக்கும் தான் தளிகை, ஸோ அதனால் அதோட லெமன் போட்டு ஜாலியாக மஜா பண்ணலாம். அரை மூடி புழிஞ்சேன், சுத்தமாக ஜூஸே வரல. ஸோ அதனால் ஒரு ஃபுல் எலுமிச்சம்பழத்தையுமே புழிஞ்சிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு ஜூஸ் இருந்தால் போகிறோம். உங்களுக்கு எப்படி ஜூஸ் உங்களதில் பழத்தில் வருதோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை லேசாக இப்படி ஒரு கலரிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். எங்கள் அப்பா இன்றைக்கி சாப்பிட போகிறதில்லன்னு சொன்னதுனால 3 விசில்லையே ஆஃப் பண்ணிடலாம். இல்லைனா 4 விசில் விட்டால் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும் எங்கள் அப்பாவுக்கு. ஸோ இன்றைக்கி நான் 3 விசில்லையே ஆஃப் பண்ணிட போகிறேன். ரெண்டு நாள் முன்னாடி இந்த குக்கரோட விசில் மேலே தூக்கி இருந்திருக்கு போல இருக்குன்னு நினைக்கிறேன். சவுண்டே வராமல் சாதம் அடி பிடிச்சி போயிடுது. ஸோ இப்போ 3 விசில் வந்துடுத்துனா நமக்கு பீஸ் பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடும். இப்போ சைட் டிஷ் பண்ண போயிடலாமா? பீஸ் பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுத்து. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். வாவ், ஃபஸ்ட் கிளாஸாக ரெடியாக இருக்குது. சரி, நல்ல வாசனையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டால் நல்லா உதிராக வந்துடும். நான் ப்ரெஷர் அடங்கின கையோடையே திறந்துட்டேன். ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாமா? நல்லா உதிராக வந்துடும். அடுத்தாப்பில் ஒரு சிம்பிள் ஆனியன் கிரேவி ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு பண்ணிக்கலாம். 2 ஆனியன் எடுத்துட்டுருக்கேன். ஆனியனை வந்து இந்த மாதிரி சின்னதாக, அதாவது பெருசாக கட் பண்ணிவிட்டு ஒத்த மடலாக அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சாமான்கள்னு பார்த்தாக்கா காரப்பொடி, மஞ்சப்பொடி, தனியா பொடி, ஜீரகத்தூள், கரம் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர், இது பொடி வகைகள். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு எண்ணெயில் ஜீரகம், பேலீஃப், பச்சை மிளகா ஒன்று கீறியிருக்கேன், 2 வத்த மிளகா சும்மா வாசனைக்கு தான். மேலே கார்னிஷிங்க்கு வந்து கொத்தமல்லி தழை, கசூத்தி மேத்தி, ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துட்டுருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆனியன் கிரேவிக்கு வந்து தேவையான சாமான்கள். இந்த கிரேவியை வந்து நார்த் இந்தியாவில் என்ன சொல்லுவா அப்படின்னாக்கா மலாய் பியாஸ் சப்ஜின்னு சொல்லுவா. நம்ம வந்து ஆனியன் கிரேவின்னு ஈஸியாக சொல்லிக்கலாம், கஷ்டப்பட வேண்டாம். ஸோ வானலியை வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் குத்திக்கலாம். எண்ணெய் சுடட்டும். எண்ணெய் லேசாக சுட ஆரம்பிச்சுடுத்து ஜீரகத்தை போட்டுக்கலாம். அந்த ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சால் அந்த கிரேவியில் சாப்பிட்றச்ச கிடைக்கிறச்ச ரொம்ப கரக்கராக நல்லாயிருக்கும். ஸோ அது நல்லாவே பொரியட்டும். ஸோ கலர் சேஞ்ச் ஆகி பொரிய ஆரம்பிச்சிடுத்து. ஒரே ஒரு பச்சை மிளகாயை தான் 4ஆக கீறியிருக்கேன். 2 சிகப்பு மிளகா, அதை உடைக்கலை, ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறமா பே லீஃப் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டேன். உப்பு ஆட் பண்ணிடலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணாலே படப்படப்படான்னு பிரித்து விட்டுரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆனியன் வந்து
கலர் நன்னா டிரான்ஸ்பரண்ட் கலர் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து காரப்பொடி, மஞ்சப்பொடி, தனியா பொடி, ஜீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர், ஸோ இது எல்லாமே போட்டு லேசாக வதக்கிக்கலாம். இந்த அளவுகள் வந்து உங்களுடைய குவான்டிட்டி ப்ளஸ் உங்கள் ஃபேமிலியோட டேஸ்ட்டு. சப்போஸ் காரம் எங்களுக்கு நன்னா வேணும் அப்படின்றவா தாராளமாக காரம் கொஞ்சம் ஏற்றிக்கோங்க, கம்மியாக வேணுங்கிறவா கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம் இல்லையா கீரி, அதனால் கொஞ்சம் காரம் தெரியும். நான் ரொம்ப கம்மியாக காரம் போட்டிருக்கேன். கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சமாக ஜலம் ஊற்றிக்கலாம். ஆனியன் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் ஜலம் குத்திட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நன்னாவே வதங்கி எடுத்து தண்ணியெல்லாம் வந்து ஓரளவுக்கு வற்றி எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியோட டேஸ்ட் பார்த்தேன் அப்படின்னாக்கா இந்த குட்டி குட்டியாக அந்த தாபா ஹோட்டல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அடுப்பு சின்னதாக வச்சுடணும். ஸோ எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான். ஸோ அதனால் ரொம்ப ஜாஸ்தி பண்ணலை, குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாக பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக ரிச் ஐட்டங்கள் ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட்டாலும் பிடிக்காது 2வது தடவைலாம். ஸோ நிறையா தாராளமாக கொத்தமல்லி தழை, அதே போல் கசூத்தி மேத்தி ரெண்டுத்தையுமே போட்டு ஒரு பெரட்டிட்டோம் அப்படின்னாக்கா मलाई प्याज की सब्जी तैयार हो गया. இன்னைக்கு உண்டான பீஸ் பன்னீர் புலாவ் பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிராக ரெடியாக எடுத்து, அதே போல் ஆனியன் சப்ஜி ரெடியாக எடுத்து. எப்பயுமே நம்ம வீட்டில் புலாவ் பண்ணாக்கா சிப்ஸ் வாங்கிட்டு வருவார். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கு உண்டான தலிகை. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.